சுபவீர பாண்டியனை தனிமையில் கதறவிட்ட அண்ணன் சீமான குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். நிகழ்வு என்ன அப்படிங்கிறத போறதுக்கு முன்னாடி இது எங்கு தொடங்கியது அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யணும். நாம் தமிழர் கட்சி எப்பொழுது இந்த பெரியார் அப்படிங்கிறவரை உதறி தள்ளிவிட்டு தமிழ் தேசியத்துல எக்கச்சக்க பெரியார்கள் இருக்காங்க அப்படிங்கிறத முதலாக பதிவு செய்தாரோ அப்போதுல இருந்து இந்த திராவிடம் நம்ம அடிமடியிலே கையை வச்சுட்டானே அப்படிங்கிற ஒரு பயத்துல தொடர்ச்சியாக அந்த சீமான் மீது வன்மத்தை கக்குவதும் தனிப்பட்ட வாழ்க்கையை இழிவாக பேசுவதுங்கிற பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒண்ணுமே எடுபடலை. எல்லாம் மீறி மக்கள் தன்னெழுச்சியாக சீமான் பக்கமே நிற்கக்கூடியதை அவர் கண்களால் பார்க்க வயிறு எரிய செய்கிறது. இது எல்லாம் போக இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. பெரியாரை மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து. ஆனால் சீமான் அவர்கள் எங்கெங்கெல்லாம் பேசுறாரோ அந்த இடத்துக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு சீமானை திட்டுறதுங்கிற ஒரு வேலையை பொழப்பா நடத்தி வர இந்த திராவிட கும்பல்கள் திடீர்னு எதிர்பாராத விதமா இன்று காலையில அவர் ஏதோ ஒரு பதிவு போட்டிருக்காரு போல. அந்த பதிவுக்கு கீழே நாம் தமிழர் தம்பிகளோ அது பிறகு தமிழ் தேசியம் ஆர்வம் கொண்ட யாரா வேணா இருக்கலாம். அவங்க எல்லாம் போய் பெரியார் செய்தது என்ன அப்படிங்கிறத பல கேள்விகளை கேட்டு கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா இருக்காங்க. அதுல வேற அந்த கமெண்ட் பாக்ஸை நோட் பண்ணியிருக்காரு. பின்னூட்டங்கள் மொத்தம் 124 வந்திருக்கு. அதுல 123 பின்னூட்டங்களும் பெரியாரை போட்டு தாக்குன்னு தாக்கி இருக்கானுங்க. ஆனா கேட்கறதுக்கு ஒரு பையன் நாதி இல்லாத மாதிரி நான் கிடக்குறேன். அந்த போஸ்ட்ல ஒரே ஒரு நபர், யாருன்னு தெரியல, அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து பெரியாருக்கு ஆதரவா பேசியிருக்காரு. மீதி அத்தனை பேரும் பெரியாரை கீழேன்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. உங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு. அதனால ஒரு பையன் அதை கண்டுக்க மாட்டீங்க. அவருக்கு பதிவு கூட போட மாட்டீங்க. ஆனா எனக்கு தான் வேலை இல்லை. அதனால அவங்கள எதிர்த்து போராடுறதே என்னுடைய வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு சுபவி கதர்ன அந்த ஆடியோ கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அந்த ஆடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க பாருங்க. அதுல போனீங்கன்னா அவருடைய குரல்லே நீங்க கேட்டு மகிழலாம். அண்ணன் சீமான் அவர்கள் அடித்த அடியில் இந்த அளவுக்கு திராவிடம் கதறி வருகிறதை பற்றி உங்கள் பார்வை என்னங்கிறத பின்னூட்டத்துல நீங்க பதிவிட்டுடுங்க.